தனக்கு 5 ஆண் பிள்ளைகள் என்ற நினைப்புதான் மாம்சா மரைக்காயரின் ஒரே சந்தோஷம், மகா சந்தோஷம். தனது ஆண் வாரிசுகளின் எண்ணிக்கையை பற்றிய மகிழ்ச்சியானது சில சமயம் மமதை கலந்த மயக்கமாக கூட இருந்திருக்கிறது மரைக்காயருக்கு. பொன் அம்பாரி பூட்டி வைர முகபடாம் தரித்த யானைகளை ஓட்டிச் செல்கின்ற கம்பீரத்துடன் தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து கொண்டு போவார் மாம்சா மரைக்காயர் என்றுதான் சொல்ல வேண்டும். கேலண்டர்கள் பல கரைந்து போனதில் பையன்கள் எல்லோரும் இளைஞர்கள் ஆகிவிட்டார்கள். தனது மளிகை கடைக்கு சாமான் வாங்க வருகின்ற தனது பாலிய சிநேகிதர் எவரேனும் 1/4 கிலோ புளி கொடுங்க என்று சொல்லிவிட்டு பையன்கள் எல்லாம் என்ன பண்றாங்க என்ற வார்த்தையை கோர்த்து விட்டால் போதும், மகிழ்ச்சி மண்டை கொண்டு விடும் மரைக்காயருக்கு. மூத்த பையன் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அபுதாபியில இருக்கான், ஆயில் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி. 2வது பையன் யுனானி டாக்டருக்கு படிக்கிறான், இது 6வது வருஷம். 2 பையனுங்க எம்டெக், கடைசி பையன் பிஇ கடைசி வருஷம் என்று வாக்கியத்தை முடிக்க போகையில் ஏற்படும் மகிழ்ச்சி உந்துதலில் எடைக்கு மேல் 20 கிராம் அளவுக்கு கூடுதலாக போகும் புலி பத்தையை கூட பீத்தெடுக்க மறந்து போகும் மரைக்காயருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் என்று தான் சொல்ல வேண்டும். ஐப்பசி மாத அடைமழையில் வெள்ளம் 6 குளமெல்லாம் நிரம்பிக் கொண்டு பாய்வது போல தனக்கு ஆண் மக்கள் 5 என்ற நினைப்பு வரும் போதெல்லாம் மனது தனது கொள்ளளவை தாண்டி மகிழ்ச்சி கூத்தாடும் அவருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் அவருடைய அனுபவ கஷ்டம்தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். மாம்சா மரைக்காயருடன் கூட பிறந்த 5 பெண்கள். மாம்சாதான் மூத்தவர். போதுமான வசதி என்ற நிலை மாறி ஓரளவு கஷ்டம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது குடும்பம். 5வதும் கடைசியுமான தங்கச்சியை கட்டி கொடுக்க வேண்டிய நிலையில் அத்தனை வாசலும் அடைபட்டு போய்விட்டன என்று தான் சொல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல் சாத்தியமற்றும் போனது அவர்கள் குடும்பத்திற்கு. கடையை வித்துடலாமாடா தம்பி என்று பெற்றவர் கேட்டதும் கன நேரமும் தயங்காமல் ஆமா வாப்பா, வித்துட்டு வேலையை முடிங்க என்று வார்த்தைகள் வெளிப்பட்டன மாம்சாவிடமிருந்து அந்த சமயம் என்றுதான் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், என் பையன்களுக்கு அத்தனையும் ஆனா பிறக்கணும் என்று மனமுருகி பிரார்த்தித்தார் ஆதம் ஷா, மாம்சாவின் வாப்பா. தன்னுடைய துன்பம் தன் பிள்ளைகளுக்கு தொடரக்கூடாது என்று அவர் வேண்டிக் கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதன் அடையாளமாக மாம்சாவுக்கு அடுத்தடுத்து பிறந்த 5 ஆண் மக்கள் என்று தான் சொல்ல வேண்டும். என் தங்கச்சி 5 பேரையும் கரையேத்துறதுக்கு எங்க வாப்பா பட்ட கஷ்டத்துக்கு நிவாரணம் தான் நமக்கு கிடைச்சிருக்கின்ற 5 ஆணடி என்று மனைவியிடம் தன் மனநிலையை பதிவு செய்து வைத்திருந்தார் மாம்சா என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மனமகிழ்ச்சிக்கு தற்போது பங்கம் வந்துவிட்டுவது போல அவருக்கு தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு உண்டான காரணம், நம்ம ஊர்ல ஒளி முகமது ரொம்ப நல்ல புள்ள. அவனுக்கு பிறந்திருக்கிற 5 பொண்ணு, அதுல ஒன்ன நீ உன்னோட முதல் பையனுக்கு கட்டணும் என்று மரண தருவாயில் வசியத் செய்துவிட்டு மரித்து போயிருந்தார் மாம்சாவின் பாப்பா என்று தான் சொல்ல வேண்டும். உண்மைதான், அந்த நடுத்தரமான கடற்கரை பட்டினத்தில் ஒளி முகமது போல இன்னொருவர் இல்லை என்றே சொல்லலாம். அத்தனை நியாயமானவர். மாம்சாவின் பள்ளி தோழர், பழைய பாட்டில் பிளாஸ்டிக் பேப்பர் கடை வைத்திருப்பவர். முதல் பொண்ணுக்கு மட்டும்தான் நிக்கா முடித்திருந்தது. அவரிடம் இன்னும் 4 பெண்கள் பாக்கி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். வாப்பாவின் கட்டளைப்படியே தனது மூத்த பையனுக்கு ஒளி முகமதுவின் 2வது பெண்ணை திருமணம் செய்ய ஆயத்தமானார் மாம்சா. சென்ற முறை பையன் அபுதாபியிலிருந்து வந்தபோது நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது. அடுத்த பயணம் ஊருக்கு வந்ததும் நிக்கா என்பதாக உடன்பாடு ஏற்கனவே செய்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தில்தான் மாம்சா மரைக்காயரை தாக்க முற்பட்டது அதிர்ச்சி அலை என்று தான் சொல்ல வேண்டும். ஆம், அவருக்கு இதன் மேல் நிச்சயதார்த்தம் முடிந்து அபுதாபிக்கு விமானம் ஏறப்போகின்ற தருணத்தில் பொண்ணு வீட்டிலிருந்து பணம் நகை எதுவும் வாங்கக்கூடாது. சுருக்கமாக சொல்றேன், அவங்க வீட்டிலிருந்து ஒரு குண்டூசி கூட நமக்கு வேண்டாம். இன்சா அல்லா நான் திரும்பி வரும்போது 10 பவுன் கொண்டாந்து
மகர் கொடுத்து அந்த பெண்ணை நிக்கா பண்ணிக்குவேன் என்று பையன் சொன்னதும் தலையில் கல்லை தூக்கி போட்டது போல இருந்தது மரைக்காயருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். தனது தங்கைமார்களுக்கு சீர் செனத்தி என்று கொடுக்க எதையெல்லாம் வாங்கியதையும் விற்கக்கூடாதவற்றை எல்லாம் விற்றதையும் எண்ணி பார்த்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சி அது என்றுதான் சொல்ல வேண்டும். அதை கொடு இதை கொடுன்னு நாம கேட்க போறதில்ல. ஆனா அவங்களா தம் பொண்ணுக்கு கொடுக்கறத வேணான்னு சொல்ற இவன் யாரு? வீட்டுக்கு திரும்பியதும் தனது மனதிலிருந்த ஆதங்கத்தை மனைவியிடம் கொட்டினான் மாம்சா என்றுதான் சொல்ல வேண்டும். நபீசா மாம்சா மரைக்காயருக்கு கிடைத்த மனைவி என்பதை விட மதிமந்திரி என்பதே சரி. நகைச்சுவை உணர்வும் அதிகம். நச்சென்று கேட்கும் துணிச்சலும் மிகுதி நபீசாவுக்கு. பட்டென்று அவள் உடைத்து கேட்டாள், பையனை பெத்த உங்களுக்கு பொண்ணு வீட்டில இருந்து எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கா என்று கேட்டாள். இல்ல, அதுக்கு இல்ல, பின்ன எதுக்கு என்று அவள் மீண்டும் கேட்டாள். இவருக்கு எதுவுமே பதில் வரவில்லை. மனைவிக்கு பதில் சொல்ல மரைக்காயரிடம் வார்த்தை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மனசுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு அரிப்பு. அதாவது மற்ற 4 பயிலவனும் இப்படிதான் செய்வானுவளோ என்று. இந்த இம்ச போதாதென்று இன்றைய நிகழ்வு ஒன்று மாம்சாவின் மனதில் ரணத்தை ஏற்படுத்தி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். வேறு ஒன்றுமில்லை. மாம்சா மரைக்காயருக்கு கடைக்கு அடுத்த தெருவில் தான் இருக்கிறது சம்மந்தியாக போகிற ஒளி முகமதுவின் பழைய பாட்டில் கடை என்று தான் சொல்ல வேண்டும். திருவடிக்கு போய் பழைய பொருட்களை திரட்டி கொண்டு விற்கின்ற சைக்கிள்காரர்கள் பொழுதடையதான் வருவார்கள். அதுவரை ஒளி முகமது கடையில் சும்மாதான் உட்கார்ந்திருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். மரைக்காயருக்கு அவசரமாக கூத்தாநல்லூர் போய் வர வேண்டிய வேளை. கடையை சாத்திவிட்டு போக விருப்பமில்லாத மாம்சா சம்மந்தியிடம் போய், கடையில பையன் இருக்கான், செத்த கடையை வந்து பார்த்துக்குங்க, மதியானத்துக்குள்ள வந்துடுவேன் என்று வேண்டுகோள் விடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அடடே, இன்னைக்கு சரக்கு ஏத்த லாரி வருதே என்றார் ஒளி முகமது பளிச்சென்று. சற்றும் எதிர்பாராத பதில் சம்மந்தியிடம் தனது முதல் கோரிக்கையே மறுதளிக்கப்பட்டதில் மரைக்காயருக்கு பலத்த ஏமாற்றம். பொழுது எப்போது போகும் என்றாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இரவு 10 மணிக்கெல்லாம் கடையை சாத்திவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த மரைக்காயர் செய்த முதல் வேலை, சம்மந்தி ஒளி முகமது தன்னுடைய வேண்டுகோளை நிராகரித்தது பற்றி நீட்டி முழக்கி மனைவியிடம் புகார் செய்ததுதான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு குண்டூசியை கூட எதிர்பார்க்காம அவங்க வீட்டு பொண்ணை ஏத்துக்கிற நமக்கு ஒரு 2 மணி நேர பொழுதுக்கு கடையை பார்த்துக்க கூட மனசு இல்லாத சம்மந்தி என்ன சம்மந்தி என்று தன் ஆதங்கத்தை சொல்லி முடித்தார் மாம்சா என்றுதான் சொல்ல வேண்டும். கணவர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த நபீசாவுக்கு அவரது உண்மையான மனக்குறை என்னவென்று புரிந்துவிட்டிருந்தது. மௌனம் கலைத்து அவள் பேச ஆரம்பித்தாள். என்ன குட்ட, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பேசாம இருக்க என்றார் மனைவியின் பதிலை எதிர்பார்த்த மாம்சா மரைக்காயர். சரி என்று பட்டால் அதை சொல்ல தயங்காத நபீசா பளீரென்று சொன்னார். உங்க பிரச்சனை சம்மந்தி வந்து கடையை பார்த்துக்கல என்பதல்ல. பின்ன திகைப்புடன் கேட்டார் மரைக்காயர் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்களே சொன்ன மாதிரி ஒரு குண்டூசி கூட வாங்காம பொண்ணு எடுக்கிறோம்லங்கிறதானே. என்ன குட்ட என்று அவரும் கேட்டார். ஆமாங்க, நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க மனசுக்குள்ள மறுவிக்கிட்டு இருக்கிறது அதுதான். காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு தலைய துவட்டியும் துவட்டாமையும் கடைக்கு ஓடுறதும், ஊர் மொத்தமும் அடங்கினப்புறம் கடையை பூட்டிட்டு வரதுமா இருக்கியலே தவிர நாட்டு நடப்பு தெரியல உங்களுக்கு என்று கணவரை நேருக்கு நேராக பார்த்தால் நபீசா என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன தெரியலங்கிற எனக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்ள தயாராகிவிட்ட ஒரு குற்றவாளியின் குரலை போல ஒலித்தன மாம்சாவின் வார்த்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். பேப்பர் வாங்குறீங்களே, அதை என்னைக்காவது எடுத்து படிக்கிறீங்களா என்று அவள் கணவனிடம் கேட்டாள். நான் எங்க படிக்கிறேன், நீ தான் படிக்கிற என்று பதிலும் சொன்னான். இப்ப நானே படிக்கிறேன், கேட்டுக்கோங்க என்ற நபீசா
தன் வீட்டுக்கு வரும் தினசரியின் வெள்ளிக்கிழமைக்கான இணைப்பை எடுத்து வாசிக்க தொடங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும். எனது மகனுக்கு திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. அவனுக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று எழுதியிருந்தது. எனது மகனுக்கு 30 வயதாகிறது. எப்போது திருமணம் நடக்கும் என்று எழுதியிருந்தது. எனக்கு எப்போது திருமணம் நடக்கும், எப்படிப்பட்ட பெண் மனைவியாக அமைவார் என்று எழுதியிருந்தது. எனது திருமணத்திற்காக 5 வருடமாக முயற்சி செய்கிறேன். எப்போது எனக்கு மனைவி அமைவார் என்று எழுதியிருந்தது. எனது சகோதரருக்கு 6 ஆண்டுகளாக திருமண முயற்சி செய்கிறோம். எப்போது அவருக்கு திருமணம் நடக்கும் என்று எழுதியிருந்தது. வாசிப்பதை நிறுத்தி கொண்ட நபீசா கணவரின் முகத்தை மறைந்து கொண்டிருந்த தினசரி இணைப்பை சற்றே தனித்து, இது மட்டும் இல்லைங்க, இந்த பேப்பர் முழுக்கவும் மகனுக்கு எப்போ பொண்ணு கிடைக்குங்கிறது தான் முக்கிய கேள்வி. ஒரே கவலை, அது மட்டும்தான் என்று சொன்னார். என்ன கூட்ட தலைகீழா சொல்ற என்று அவரும் மனைவியிடம் கேட்டார். தலைகீழா தாங்க ஆயிடுச்சு. பொண்ணுக்கு நல்ல பையனை தேடி அலைஞ்ச காலம் போய் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு தவிக்க விட்டுட்டான். பிள்ளைய பெத்தவங்க அடிச்ச லூட்டியையும் பொண்ணை பெத்தவங்க பட்ட கஷ்டத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ் அப்படியே தலைகீழா மாத்திட்டான்ல என்று அவள் சொன்னாள். இப்ப பணம் காசு பெருசு கிடையாது. அதான் தெருவுக்கு தெரு பணப்பட்டிய வச்சு அட்டைய சொருகி அள்ளிக்கிட்டு போங்கன்னு வச்சிட்டானே. பொண்ணு கிடைக்கிறது தான் கஷ்டம். நபீசா சொல்லிக்கொண்டே போக இவரும் யோசித்து கொண்டே இருந்தார். தானும் ஒரு முறை அந்த தினசரியின் இணைப்பை எடுத்து வாசித்து பார்த்த மாம்சா மரைக்காயர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பது மெய்யாலுமே அவருக்கு தெரிந்திருக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்னு சொல்லவா குட்டே என்று சொன்னார். மனைவியை பார்க்காமல் மோட்டு வாழையை பார்த்தபடி பேச தொடங்கினார் மரைக்காயர். சொல்லுங்க என்றாள் நபீசா கணவரிடம். எப்படி பார்த்தாலும் என்னை விட ஒளி முகமது நல்ல ஆள் தான். நாம ஒன்னும் யாருக்கும் கெடுதி நினைக்கிற ஆள் கிடையாது. இருந்தாலும் வெறுப்பு கசப்பு பாராட்டுவோம். ஆனா ஒளி முகமதுக்கு எந்த குறையும் கிடையாது. சொல்ல நினைச்சதை சொல்லுங்க என்று ஊக்குவித்தாள் நபீசா என்று தான் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல மனசனுக்கு 5 பொண்ணு பிறந்திருக்கு. நமக்கு 5 ஆணா கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப நாளா குழப்பம். அது இப்பதான் தெளிவா ஆகியிருக்கு என்ற மாம்சா மரைக்காயர் நெடுநேரம் சிந்தனை வயப்பட்டவராக வானத்தை வெறித்தபடி மௌனித்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய மௌனம் உடைபடும் வரை தானும் பொறுமையாக காத்திருந்தாள் நபீசா. மாற்றம்தான், நமக்கு ஒன்றும் ஏமாற்றம் கிடையாது என்றார் மாம்சா மனைவியின் முகம் பார்த்து என்றார்.